ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. வையாபுரி குளம் அது வந்து 25 அடி ஆழம். நம்ம இறங்கி உள்ள அவன குழந்தைய வந்து பாதுகாப்பா வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஸோ ஃபயர் ஸ்டேஷனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நைட் ஆயிடுச்சு. அவங்களுமே ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு மீட்பு பணிக்கு வந்து போயிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக அவங்க ஒரு 8 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. 8 மணிக்கு மேலே டிலே பண்ணவே இல்லை. இம்மீடியட்டாக வந்துட்டு இந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து நெட் இருந்தது. ஏன்னா நெட்டு போட்டால் தான் அவனை வந்து சேஃப்டியாக தூக்க முடியும். ஏன்னா அவனும் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட 5 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த குழந்தை அந்த குப்பைக்குள்ளே கிடக்குது. ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி பாதுகாப்பாக அவனை வெளியில் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அவனை நம்ம காரில் நம்ம ஷெல்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்.